ஒரு குருவா மாறணும் அப்படின்னா என்ன மாதிரி தகுதிகள்? ஐயோ ரொம்ப கஷ்டமா அது, ரொம்ப கஷ்டம். ஒரு சீடனா மாறிடலாம், ரொம்ப ஈஸி. ஒரு குருவா, உண்மையான குருன்னா நிறைய குரு இருக்கிறாங்க, அது மாதிரி இல்லை. உண்மையான குருவா மாறணும்னா நீ எல்லாத்தையும் இழக்கணும். நீ எப்போ எல்லாத்தையும் இழக்கிறியோ அப்போ உன்னுடைய தகுதி உயர ஆரம்பிக்கும். நீ எப்போ எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிக்கிற உன்னுடைய தகுதி தாழ்ந்து போய்கினே இருக்கும். பட்டினத்தாரு அரசனை விட பெரிய பணக்காரன். அந்த ஆள் நினைச்சா எதையும் சாதிக்கலாம். அப்படிப்பட்டவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு யாரானா எத்தனை போங்கடான்னு கோமணத்தை கட்டின்னு ரோட்டுக்கு இறங்கிட்டான். ஆனா முன்னாடி பணக்காரனா இருக்கும் போதும் கடவுள் வழிபாடு பண்ணாரு. டெய்லி கடைக்கு வரும்போது அவங்க அப்பா 10 வயசுல இறந்துட்டாரு. அதுல இருந்து இவர் தான் கடையை பார்த்துக்கிறாரு. கடைக்கு வர்றதுக்கு முன்ன கோயிலுக்கு திருவடை மருதூர் சிவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு தான் வருவாரு. ஆனா கடவுள் தெரியாது. ஆனா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்த பிறகு கடவுள் இவர் பின்னாடி ஓட ஆரம்பிச்சார் இல்லையா? அப்போ எப்போ இறைவன் மனிதனை நெருங்குறான் அப்படின்னா, உலக விஷயத்தை எல்லாத்தையும் எப்போ ஒருத்தன் இழக்கிறானோ அப்ப இறைவன் உன் கூட வந்து சேர்ந்துக்கிறான். அப்பதான் நீ நல்ல குரு ஆக முடியும். இல்லைன்னா வேஷம் உத்ராட்சம் ஒவ்வொரு கழுத்துல ஒரு 5 லட்சம் ரூபாய் மணியை போட்டுக்கணும், தலையில ஒரு டர்பனை கட்டிக்கணும், கையில ஒரு செங்கோல் எடுத்துக்கணும், உட்காந்துக்கலாம். இந்த சேரு பெங்களூர்ல இருந்து வந்தது. அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த சேர் அமைச்சவர் செங்கோல்லாம் வச்சுட்டாரு. அமிச்சிட்டு எனக்கு வீடியோ அமிச்சாரு. சாமி உன்னை கையெழுத்து கும்பிட்ற, எனக்கு சேரே வேணும், சாதாரண சேர்ல பேசிட்டா போதும் நான். அதுக்கப்புறம் இதை சாதாரணமா செய்து அமிச்சாரு. ஏன் சொல்றேன்னா, எவன் ஒருத்தன் தெய்வத்தை கண்டானோ, தெய்வத்தினுடைய அருள் பெற்றானோ, அவன் எந்த ஆடம்பரத்தையும் விரும்ப மாட்டான். உண்மையான கடவுள் அருள் பெற்றிருந்தான்னா, கடவுளை கண்டிருந்தான்னா, அவன் மனம் எந்த ஆடம்பரத்தையும் விரும்பாது. அவன் இயற்கையில போயின்னு இருக்கணும் தான் நினைப்பான். ஆனா அறியாதவன் 1000 ஆடம்பரம் போட்டு உலகத்துக்கு அடையாளம் காட்டின்னு இருக்கலாம். அது நமக்கு எதுக்கு அந்த வீண்? அதனால குருன்றது ரொம்ப கஷ்டமா. சீடனா இருந்தா யாரும் போய் அடிக்க போதில்லை. குருன்னா 10 பேர் வந்து ஒதிப்பான். இப்ப இங்க நான் குருன்றதுனால தான் நீ கேள்வி கேட்டேன். யாரையாவது கேட்டியா? 10,000 பேர் இருக்கிறாங்கள, கேட்டியா? அப்போ குருன்னா எவ்வளவு ஆபத்துக்குது பாரு, ரொம்ப ஆபத்தா இருக்கு. ஆத்மானசாமி அனுபவம் ஆணவம் எதை உணர்த்தும்? அனுபவம் இல்லாத ஒரு மனுஷன் ஆணவன்ற ஒரு பொண்டாட்டி கட்டின்னு இருப்பான். கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே என்ன பண்றான்? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா அப்பா பேச்சை கேட்டிருந்தவன் கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி பேச்சை கேட்பான். ஏன் இவ்வளவு நாள் அங்க கேட்டிருந்தானா, ஏன் இப்ப பொண்டாட்டி பேச்சை கேட்கறான்னா? பக்குவம் இல்லை. அந்த பக்குவம் இல்லாத ஒரு விளைவோட என்னாவது, அம்மா அப்பாவெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு பொண்டாட்டி சொல்லி மந்திரம்னு பொண்டாட்டி சொல்றதே கேட்டுக்கினேன் கொஞ்சம் காலம் ஓடும். எது வரைக்கும் ஓடும்? பொண்டாட்டி சொல்ல கேட்டு 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 தவறுமா பண்ணி பண்ணி மண்டெல்லாம் உடஞ்சி இப்போ பக்குவம் வந்துடும். பக்குவம் வந்தவொடனே இப்போதான் பொண்டாட்டி பேச்சை கேட்கறது நிறுத்துவான். தனக்கு முன்னாடி அம்மா அப்பா பேச்சை கேட்க இப்போதான் ஆரம்பிப்பான். இவ்வளோ நாள் தப்பா பண்ணிட்டேன். பொண்டாட்டி கட்டின உடனே என்ன பண்ணுவான்? நம்ம கூட்டு குடும்பத்தில் இருந்தால் நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம தனி கொடுத்தனம் போயிடலாம். நாங்கள் தனி கொடுத்தனம் போய் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்து 3 மாசம் சந்தோஷமா 3 மாசம் போயிடுமே. போனதுக்கு அப்புறம் தான் நிஜ வாழ்க்கையோட வலியும் வேதனையும் ஒரு மனுஷனுக்கு புரியும். புரிஞ்ச உடனே என்ன பண்ணுவான்? அங்கேயே நல்லா இருந்திருப்பேன், இங்க என்னால செலவு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு குழந்தை பிறந்தா கூட அதை பார்க்கறதுக்கு கூட ஆள் இல்லை, ஏன் என் பொண்டாட்டியை கவனிக்க கூட ஆள் இல்லை அப்படின்னு முன்ன இருந்த அந்த கூட்டு குடும்பத்தோட அருமை தனியா வந்தவருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில பக்குவம் இல்லாத இருக்கும்போது ஆணவத்தோட ஒரு மனுஷனும் ஆடிக்கினே இருப்பான் சாமி. பக்குவம் வந்தா எதுப்போ வரும்? பக்குவம் வாழ்க்கையில அடிபட்டால் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு பக்குவம் வரும். அந்த பக்குவம் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அனுபவமா கைக்கு வருது. வாய்ஞானமும் பேசுவான். வான் என்பார் அந்தம் என்பார் வாஞானமே பேசி தான் என்பார் வீணர் தனையறியார் பூரணமே அப்படின்னு யார் சொல்லுது? பட்டினத்தார் சொல்றாரு. வாய்ஞானம் பேசுவானா?
வானத்தை பாருன்னுவான், அந்தத்தை பாருன்னுவான். இதெல்லாம் எதுடா? வாய்ஞானடா. இதை உண்மையிலேயே அவன் அனுபவிச்சிருப்பானா அப்படின்னா, உண்மையிலேயே அவன் அனுபவிச்சிருந்தானா அவன் வாயில அவனை தவறி கூட தான்னு சொல்ல மாட்டான்டா. அப்ப யார் சொல்லுவான்? இதை எதையுமே அனுபவிக்காம வாய் ஞானமே பேசி நிற்பான்டா. அவன் எல்லாமே தான் 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 பேசி நிற்பான்டா. அப்பவே தெரிஞ்சுக்க அவன் கிட்ட ஞானம் இல்லை, வெறும் வாய் ஞானம். அவன் இன்னும் பக்குவம் அடையல. பக்குவம் ஆகிறதுக்கு முன்னாடியே கீழே வந்து ஊழ்ந்து வெம்பி போயிட்டான்டா அப்படின்னு யார் சொல்றது? பட்டினத்தாரு இன்னைக்கு இந்த மாதிரிலாம் கூட்டம் வரும்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு. தான் என்பார் அந்தம் என்பார் வாய் ஞானமே பேசி தான் என்பார் வீணர் என்றாரு. அவன் யாருக்குமே உதவ மாட்டான்டா. சரி, ஊருக்கு உதவ மாட்டானா? அவனுக்கே உதவ மாட்டான்டா. அவன் பேசுறான் ஞானம் அவனுக்கே உதவாது அப்படின்னு யார் சொல்றது? பட்டினத்தார் சொல்றாரு. அப்போ இத பட்டினத்தார் பாடல்களை படிக்கிறது பிரமாதம் இல்லை. பொருளை உணர்ந்து அந்த பொருள் மாதிரி தன்னோட வாழ்க்கையை பயன்படுத்துறோமா அப்படின்னு யாராவது உணர்ந்தாங்கன்னா பட்டினத்தாரோட சொல்லு இங்க அனுபவமா மாறும். ஏன் சாமி இதெல்லாம் படிக்கிறானே, ஏன் அவனுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் அனுபவிக்கல சாமி, படிச்சிருக்கிறான். இன்னும் அந்த படிச்சதோட விளைவு என்ன வரும் தெரியுங்களா? யாராவது கேள்வி கேட்கும்போது கூட சொல்லுவான், நான் அதை படிக்கலைங்க, நான் இன்னும் படிக்கலைங்க, படிச்சுட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லுவானே தவிர உண்மையா ஞானத்தை உணர்ந்தா படிச்சேன்னு சொல்ல மாட்டான். தான் உணர்ந்திருப்பான். உணர்ந்தவன் ஒரு நாளும் வார்த்தைக்காக தவம் இருக்க வேண்டிய வேலையில வார்த்தை அறிவு மாதிரி கொட்டிக்கினே இருக்கும். உணராதவனுக்கு ஒரு நாளும் வார்த்தைக்காக தவம் இருக்கணும். வார்த்தை வராது. ஏன் தைக்கிறான்? அது வந்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் ஏன் வருதுன்னு சொன்னால் தான் இன்னும் உணரல. ஐயா எங்கேயாவது திணறிருக்காரா? வார்த்தைக்காக தவம் இருந்திருக்காரா? இல்லையே. அப்ப எங்கிருந்து வந்தது? உணர்ந்தா தவம் இருக்க வேணாம் சாமி, வார்த்தைகள் வந்து விடும். உன் வாயில இருந்து நான் வரதுக்காக தவம் இருக்கிறேன்னு ஒரு வார்த்தையும் தவம் இருக்கும். ஞானத்தை அடையலைன்னா நீ தவம் இருப்ப, அது உன்னை விட்டு விலகி நிற்கும். அப்போ உன்னோட குறை என்ன? அதை நீ சரி பண்ண பார்த்தேன்னு சொன்னால் உனக்கும் ஒரு நாள் ஞானம் வரும். ஆனால் அகம்பாவத்தால ஆணவத்தால தான் குறை எதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மல்லு கட்டி நின்னு சொன்னால் அதுதான் சாமி ஆணவம். அந்த ஆணவம் உன்னை அடிக்காம ஒரு நாளும் விடாது. ஆனால் ஞான பாதையில வந்துட்டேன், ஆன்மீக பாதையில வந்துட்டேன்னு சொன்னால் தவறுகளை திருத்திக்கினே போகணும். திருந்தலன்னு சொன்னால் அனுபவங்கள் இல்லை, அனுபவம் இல்லைன்னு சொன்னால் ஞானங்கள் இல்லை, ஞானங்கள் இல்லைன்னு சொன்னால் பிறவிக்கு முக்திக்கு வேலை ஒருத்தனுக்கு இல்லை. லகான் கோழி முட்டை பொரிக்குமா சாமி? நாட்டுக்கோழி போற எல்லா முட்டையும் பொரிக்கும். புரியுதுங்களா? அந்த போல உனக்குள்ள அந்த ஞானம்ன்ற கருவு இருந்தால் ஆணவம் அகம்பாவம் வார்த்தையிலேயே வராது சாமி. அகத்தின் அழகு முகத்துல தெரியும். சரி, முகம் அசிங்கமாகுது, மேக்கப் போட்டு அழகா பண்ணிக்கலாம். உள்ளகிறவன் யார் என்ற சொல்லக்கூடிய ஒரு வாசல் இது தெரியுங்களா? நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் உள்ள இருக்கிறவன் யாருன்றத காட்டி கொடுக்கக்கூடிய வாசல். அப்போ வார்த்தையில ஆணவம், வார்த்தையில அகம்பாவம், நான் என்ற கர்வம் ஒரு மனுஷனுக்கு வந்ததுன்னா அது இன்னும் பக்குவமாகல, வெம்பிக்கினே இருக்குதுன்னு அர்த்தம். வெம்பிக்கினே இருந்தால் அது சாப்பிடறதுக்கு உதவாத ஒரு பொருளா போய் முடிஞ்சிடும். அப்போ பக்குவம் வேணும்னா அனுபவம் வேணும். மற்றதெல்லாம் அகம்பாவத்திலையும் ஆணவத்திலையும் ஒரு நாள் அழிஞ்சு வீணா போயிடும். யாருக்கும் உதவாது, தனக்கும் உதவாத போயிடும். சரிங்களா சாமி? இதுதான் அனுபவத்துக்கும் ஆணவத்துக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம்.